வெல்கம் டு சுவை சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கம்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள்லாம் அதிகமாக சிறுதானிய வகைகளை சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அவங்க உடம்பும் ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அதெல்லாம் நம்ம மறந்துட்டு அரிசி கோதுமை அந்த மாதிரி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நமக்கு விதவிதமான நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. இப்போ இந்த கம்பு சாப்பிட்றதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கம்பில் நிறையா விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. அதனால் மசிலோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். டயபெட்டிஸ் இருக்கவங்க அரிசி கோதுமை அது மாதிரி அடிக்கடி சேர்த்துக்க முடியாது. அதனால இந்த கம்பை சேர்த்துக்கலாம். கூழ் தோசை அடை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதில் நார் சத்துலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பை கூழாவோ களியாவோ செஞ்சு சாப்பிட்டா உங்கள் உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் இது ஈஸியாக கரைச்சிடும். உங்களை ஃபுட் கார்விங்ஸ்லேருந்து இது ப்ரிவெண்ட் பண்ணும். கம்பில் நிறைய கெரட்டின் இருக்கிறதுனால முடி கொட்டுறதும் இது கம்மியாகும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க கம்பை நம்ம சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுல்ல. அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக கம்பு வடை செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த கம்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கம்பு வடை செய்ய என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். இந்த டம்ளர் அளவில் நான் 1 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். எடுத்து ஊற போட்டுக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் ஊறினாலே போதும். 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா இருத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அப்போ தான் நமக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்போட நான் இப்போ சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம், உப்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பத்தலைனா தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ஊற வச்ச கம்புன்றதுனால அதுலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம கடைசியாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வடை பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை இந்த மாதிரி கையில் எடுத்து தட்டுற பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம உளுந்து வடை செய்யும்போது எப்படி மாவு பதம் இருக்குமோ அந்த மாதிரி பதம் இருந்தால் போதும். இப்போ மாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி இந்த மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டிட்டு கையிலே இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டி சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கையில் மாவு ஒட்டுச்சுன்னா இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கையில் நினைக்கும் போது மாவு ஒட்டாமல் வரும் நமக்கு.
இந்த மாதிரி எல்லா வடையும் ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம் வடையை. இந்த மாதிரி கலரில் வரும்போது நம்ம தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு நல்ல கலரில் வந்துருச்சு. இந்த மாதிரி கலரில் வரும்போது நீங்கள் எடுத்துருங்க. அதே மாதிரி எல்லா வடையும் ஒவ்வொன்றா திருப்பி திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம் எல்லா வடையும். இப்போ நமக்கு சூப்பரான கம்பு வடை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சாஃப்டாக கம்போட டேஸ்ட்டே வந்து நமக்கு தெரியாமல் நல்லா இருக்கும். இந்த டேஸ்ட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து இதை செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி அவங்க வந்து கூழா அந்தவோ களியாவோ அந்த மாதிரி செஞ்சாலும் அவங்கள சாப்பிடலன்னா இந்த மாதிரி வடையாக பண்ணி கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் பெரியவங்களாம் இதை சாப்பிட்டோன்னா நம்ம மசில் ஸ்ட்ரென்த்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வயசானவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா முட்டி வலிலாம் நிறைய பேருக்கு இப்போ நார்மலாகவே இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம போன் ஸ்ட்ரென்த்தெல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.